இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் நிலவட்டுமாக. அவனுடைய கருணையும் அன்பும் உலக தூதர் உத்தம போதகர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வெற்றியடைந்த அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சீலர்களான சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இஸ்லாமிய பெருமக்களின் மீது நிலவட்டுமான பிரார்த்தித்தவனாக இன்றைய ஜும்மா உரையை ஆரம்பிக்கிறேன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துடைய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக எத்தனையோ நபிமார்களை அனுப்பியிருக்கிறார். அந்த நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் அவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கைக்கு எடுத்து வைத்த முன்னெடுப்புகளையும் இந்த ஏகத்துவ கொள்கைக்காக அவர்கள் செய்த தியாகங்களையும் நினைவுபடுத்தும் முகமாக இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இமாமு தௌஹீது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஏகத்துவ கொள்கையினுடைய அந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு நம்முடைய வாழ்க்கையிலே மிக ஒரு முக்கியமான அங்கமாக அது இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இமாமு தௌஹீத் ஏகத்துவ கொள்கையினுடைய முன்னோடி மிகப்பெரிய புரட்சியாளர் என்று கூட சொல்லலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவர்கள் மறைகின்ற வரைக்கும் இந்த ஏகத்துவ கொள்கையிலே மிக பிடிப்பாக இருந்தார்கள். இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் எடுத்துச் சொல்வதற்காக மிகப்பெரிய போராட்ட களங்களை சந்தித்தார்கள். சொல்லப்போனால் நெருப்பு குண்டத்தில் கூட தூக்கி போடப்பட்டார்கள். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே நமக்கு பல வசனங்களின் மூலமாக அவைகளை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒமன் அஹ்ஸனு தீனன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி, அதாவது தன்னுடைய முகத்தை இறைவனுக்கு பணியை செய்து நல்லறங்கள் செய்து ஒத்தபா மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா,
முற்றிலும் இறைவனுக்காக கட்டுப்பட்டு வாழ்ந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்த முஸ்லிமை விட உயர்ந்தவன் யார்? அப்படிப்பட்ட நடக்கக்கூடிய முஸ்லிமை விட மிக உயர்ந்தவன் உலகத்தில் யாருமே கிடையாது. அதாவது தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி நல்லறங்கள் பல செய்து இப்ராஹிம் நபியுடைய அந்த வாழ்க்கையை எவன் பின்பற்றுகிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்தவன். பணங்காசு இருப்பவன் பெரிதானவன் அல்ல. பணங்காசு, இந்த உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் பெரிதல்ல. யார் இப்ராஹிமுடைய கொள்கையை பின்பற்றி நல்லறங்கள் பல செய்து இறைவனுக்கு தன்னுடைய முகத்தை முற்றிலுமாக பணிய செய்கிறானோ அவன்தான் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும், உண்மையான ஈமான்தாரியாக இருக்க முடியும். அவன்தான் ஆகச் சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு என்ன நற்செய்தி சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் நபியை பின்பற்றி வாழ்வதில் உன்னதமான ஒரு பாக்கியம், உன்னதமான ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது என்பதை இறைவன் சொல்லிவிட்டு சொல்கிறான், வத்தஹதல்லாஹ் இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை தன்னுடைய உற்ற தோழராக எடுத்துக்கொண்டான். உற்ற தோழராக எடுத்துக்கொள்வதற்கு காரணம், இப்ராஹிம் நபி இந்த உலகத்திலே இறைவனை அப்படி முழுமையாக நம்பி இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செவ்வனே செய்து அப்படியே கட்டுப்பட்டு நடந்தார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் பாருங்கள், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான். ஃபத்தபிஉ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, முற்றிலும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கவில்லை. எப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர்கள் இப்ராஹிம் நபி? அவருடைய தந்தைக்கு தந்தை எல்லோ பேர்களுமே அதாவது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய, இறைவனுக்கு மாறு செய்யக்கூடிய கொள்கையிலே ஊறி போய் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து தான் இப்ராஹிம் நபி வந்தார்கள். அவர்களுக்கு இறைவன் என்ன சான்று சொல்கிறான்? ஒமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் இறைவனுக்கு ஒருபோதும் என்ன செய்யவில்லை, இணை வைக்கவில்லை. இணை வைப்பு கொள்கையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரே இறைவனை மட்டுமே அவர் வணங்கி வழிபட்டார் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான். அப்போ இப்ராஹிம் நபி இந்த ஏகத்துவ கொள்கையை எங்கிருந்து தொடங்குகிறார்கள் பாருங்கள். தாவத்துல் அபிஹி, தன்னுடைய தந்தைக்கு முதல் முறையாக என்ன செய்கிறார்கள், ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொல்கிறார்கள். அவருடைய மூதாதையர்கள், அவருடைய தந்தை தாய் எல்லோருமே சிலைகளை செய்து அந்த சிலைகளை விற்பனை செய்து அதன் மூலமாக வருகின்ற வருமானத்தில் உட்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் எந்த சிலையை கைகளால் வடிக்கிறார்களோ அதை சிலையே இறைவன் என்று நம்பி அந்த இறைவனுக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் தங்களுடைய கைகளால் உருவாக்கி அந்த சிலைகளை படைத்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே தான் இப்ராஹிம் நபி இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒதுக்குர் ஃபில் கிதாபி, வேதத்தில் இப்ராஹிம் நபி பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் பற்றி இந்த வேதத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்னஹு கான சித்தியக்கன் நபியா, அவர் முற்றிலும் உண்மையான நபியாக இருந்தார். இறைவன் எந்த கொள்கை அவர்களுக்கு கொடுத்தானோ அந்த கொள்கையிலே முற்றிலும் உறுதியாக இருந்தார். அந்த கொண்டு வந்த கொள்கையிலே அவர் அதற்கு மாறு செய்யவில்லை. எந்த கொள்கையை போதிக்க வேண்டும் என்று இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொன்னானோ அந்த கொள்கையிலே முற்றில் உண்மையாக இருந்தார். அதன் விளைவாக அவர்கள் சொன்னார்கள், இது காலலி அபிஹி, தன்னுடைய தந்தைக்கு சொன்னார்கள், யா அபத்தி, என் அருமை தந்தையே, லிம தஅபுது மாலா யஸ்மு வலா யுப்சிரு, பார்க்காத கேட்காத இந்த சிலைகளை நீங்கள் ஏன் வணங்குகிறீர்கள்? உலா இக்னி அன்பு செய்யா, இவைகள் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ செய்யாது. நீங்களே செய்கிறீர்கள், நீங்களே அதை உண்டாக்குகிறீர்கள், அதற்கு நீங்களே வணக்க வழிபாடுகள் செய்கிறீர்களே, அவைகள் நீங்கள் செய்கின்ற செயல்களை பார்க்கிறதா அல்லது கேட்கிறதா? நீங்கள் அழைத்தால் அதற்கு பதில் தருகிறதா? உங்களுக்கு ஏதாவது நன்மையோ தீமையோ அந்த சிலைகள் செய்கிறதா என்று கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், யாபத்தி, என் அருமை தந்தையே, இன்னி கது ஜானி மினல் இல்மி மா லம் யஅதிக, உங்களுக்கு வராத ஒரு அறிவு ஞானம் எனக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு வராத ஒரு அறிவு ஞானம் எனக்கு வந்திருக்கிறது. ஃபத்தபீனி அஹ்திக்க சிராத்தன் சவியா, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஃபத்தபீனி, என்னை பின்பற்றுங்கள். நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்? அஹ்திக்க சிராத்தன் சவியா, நேரான பாதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். நான் கொண்டு வந்திருக்கிற பாதை மிக நேரான பாதை. அது எந்த பாதை? அல்லாஹுவை மட்டுமே வணங்கி வழிபடுவது, நம்மை படைத்த இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடுவது,
அதற்கு மாற்றமாக நாமால் உண்டாக்கிய எந்த சிலைகளையும் எந்த ஒரு பொருளையும் இறைவனுக்கு நிகராக கருதக்கூடாது என்ற அந்த தெளிவான பாதையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். யாபத்தின் அருமை தந்தையே, லா தஅபுதி ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வழிபடாதீர்கள். ஏனென்று சொன்னால் இன்ன ஷைத்தான கானலி ரஹ்மான் அசியா, ரஹ்மானுக்கு இந்த ஷைத்தான் மிக எதிரானவனாக இருக்கிறான், ரஹ்மானுக்கு இவன் பாவியாக இருக்கிறான். யாபத்தின் அருமை தந்தையே, இன்னி அஹாஃபு ஐ எம்மஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மானி, என் அருமை தந்தையே, இறைவனிடமிருந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடும் என்று நான் பயப்படுகிறேன். அப்படி வந்துவிட்டால் ஃபதகூனலி ஷைத்தானி வலியா, ஷைத்தானுக்கு நீங்கள் உற்ற தோழராக மாறிவிடுவீர்கள். இதை பயப்படுகிறேன். அல்லாஹுவை நீங்கள் வணங்காமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய வேதனை உங்களுக்கு வரும். ஷைத்தான் உற்ற தோழராக நீங்கள் இருப்பீர்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய கேடாக முடியும் என்று இவைகளெல்லாம் எடுத்து யாருக்கு சொல்றார்? தன்னுடைய தந்தைக்கு சொல்கிறார்கள். தந்தையை அப்படியே பின்பற்றாமல் தந்தையுடைய அந்த போக்கை பார்க்கிறார்கள். இறைவன் நம்மை படைத்திருக்க இறைவனுக்கு மாற்றமாக நம் தந்தை செயல்படுகிறார் என்று பார்த்துவிட்டு தந்தைக்கு என்ன செய்கிறார்கள்? ஏகத்துவ கொள்கையை எடுத்து வைக்கிறார்கள். அந்த நேரத்தில் தந்தை கேட்கிறார், கால ராகிபுன் அந்த ஆலிகத்தி இப்ராஹிமே, என்னுடைய இந்த கொள்கையை நீ புறக்கணிக்கிறாயா, கேலி செய்கிறாயா? லைல்லம் தந்தகி, நீ இந்த எங்களுடைய கொள்கையை அவமதிப்பதிலிருந்து, எங்களுடைய கொள்கையை நீ அதாவது மாற்றமாக பேசுவதிலிருந்து நீ ஒதுங்கிக் கொள்ள என்று சொன்னால் ல அர்ஜு மன்னக்க, உன்னை நான் கல்லால் அடிப்பேன். வகுஜுரு நீ மலியா, எங்களை விட்டு நீ தூர போய்விடு. தந்தைக்கு எடுத்து சொல்கிறார்கள். எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அந்த தந்தை கேட்பதாக தெரியவில்லை. தந்தை தன்னுடைய மூதாதையர் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அதே கொள்கையிலே தான் நாங்கள் நிலைத்திருப்போம். நீ நேற்றைக்கு வந்து இந்த கொள்கையை நீங்களுக்கு சொல்கிறாய், இதற்கு முன்னால் இது போன்று யாரும் சொல்லவில்லை. ஆகவே உன்னுடைய கொள்கையை உன்னுடைய போதனையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று என்ன செய்கிறார்? தந்தை தன்னுடைய மகனுக்கு பதிலளிக்கிறார். அந்த நேரத்தில் மகனாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், சலாமுன் அலைக்க, உங்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டும். சஅஸ்தக்ஃபிரு லக ரப்பி, நான் என்னுடைய இறைவனிடத்தை உங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்னஹு கான பி ஹஃபியா, அந்த இறைவன் எனக்கு போதுமானவனாக இருக்கிறான், என்னை அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு இறைவன் எந்த போதையை சொன்னானோ, எந்த அறிவுரை இறைவன் எனக்கு கூறினானோ அதை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிவிட்டேன். நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. ஆகவே உங்களுக்காக நான் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறேன்? பிரார்த்தனை செய்கிறேன். வஅத்தஸிலுக்கும் வமா ததுஊன மின் தூனில்லாஹி, நான் உங்களை விட்டும் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டு ஒதுங்கி போய்விடுகிறேன். வதுஉ ரப்பி, நான் என்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிறேன். அஸா அல்லா அகூன பிதுஆஇ ரப்பி ஷகியா, என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பது என்றும் அபவாக்கியவனாக நான் ஆகாமல் இருப்பது என்றும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் இருக்கிறேன் சொல்லி என்ன செய்கிறாங்க? தன்னுடைய தந்தையிடமிருந்து ஒதுங்கி என்ன செய்கிறார்கள்? சமூக மக்களுக்கு மத்தியிலே மக்களிடத்தில் வருகிறார்கள். தந்தைக்கு போதனை செய்தார்கள், அந்த தந்தை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அப்படி என்றால் மக்களுக்காவது சொல்லுவோம் என்று நினைக்கிறார்கள். மக்களிடத்தில் வந்து சொல்கிறார்கள், இப்ராஹிம இது காலலி கௌமிஹி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தாரிடத்தில் வந்தார்கள். இஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வத்தகூஹு, அவனுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். தாலிக்கும் கைருல் லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் உண்மையை தெரிவராக இருந்தால், நீங்கள் அறிந்தவராக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்கிறார்கள். தன்னுடைய கூட்டத்துக்கு சொல்லுகிறார்கள். அப்போ இன்னமா தஅபுதூன மின் தூனில்லாஹி அவ்சானன், நீங்கள் வணங்குவதெல்லாம், நீங்கள் எவைகளை சிலைகளாக வைத்து வணங்குகிறீர்களோ அதெல்லாம் தஹ்லுக்கூன இஃப்கா, நீங்கள் கற்பனையாக உருவாக்கியவை. அவைகளெல்லாம் கடவுள் அல்ல. கடவுள் என்று சொன்னால் ஒருவனாக தான் இருக்க முடியும். அந்த ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும். நீங்கள் எல்லாம் நீங்களாக செய்த அந்த சிலைகளை கடவுளாக பாவித்து வணங்குகிறீர்கள். இந்த கடவுளெல்லாம் கற்பனையால் உருவாக்கப்பட்டவை. இன்னல்லதீன தஅபுதுன மின் தூனில்லாஹி, நீங்கள் எவைகளை கடவுளாக நினைத்து வணங்குகிறீர்கள் அல்லாஹ்வை தவிர்த்து எவைகளை எல்லாம் கடவுளாக நீங்கள் வணங்குகிறீர்களோ லா யம்லிகுன லக்கும் ரிஸ்கா, அது உங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தை தராது. அந்த சிலைகளுக்கு வாழ்வாதாரத்தை தரக்கூடிய சக்தி இருக்கிறதா? அந்த சிலைகளுக்கு ஏதாவது இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பண்பு இருக்கிறதா? அவைகளெல்லாம் சாதாரண கற்கள், இந்த உலகத்தினுடைய பொருட்களால் உருவாக்கப்பட்டவை. ஆகவே அவைகளால் உங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தை தர முடியாது. வாழ்வாதாரத்தை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தேடுங்கள். அவனை நீங்கள் வணங்குங்கள். ஒஷ்குரு லஹு இலைஹி துர்ஜஊன், அவனின் பக்கமே நீங்கள் மீளுகிறீர்கள். ஆகவே
இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழுங்கள் என்று சொன்னார்கள். மக்களுக்கு என்ன செய்ய எடுத்து சொல்றாங்க, சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், பையன் துகல்திபு, நீங்கள் பொய்ப்பித்தீர்கள் சொன்னால், நான் கொண்டு வந்த இந்த கொள்கை நீங்கள் பொய்யாக்கினால், ஃபக்கது கஸ்ஸப உமமுன் மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் எத்தனையோ சமுதாயங்கள் பொய்யாக்கி இருக்கின்றன. கஸ்ஸப, எத்தனையோ சமுதாயம் பொய்யாக்கி இருக்கிறார்கள். ஒமா அல ரசூல் இல்லல் பலாகு, இறை தூதருடைய நிலைமை என்ன தெரியுமா, எட்டி வைப்பது மட்டும்தான். உங்களை வழிகட்டாம பிடித்து இந்த மார்க்கத்திலே திணிப்பதல்ல. எனக்கு கொடுக்கப்பட்ட கொள்கை, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தௌஹீதை உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேன். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது உங்களை சார்ந்தது, நாங்கள் எட்டி வைப்பது மட்டுமே எங்களுடைய கடமை என்று அந்த மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்போ மக்கள் அது சொன்னாங்க. அதுக்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒத்துலு அலைஹி நபா இப்ராஹீம, இப்ராஹிமுடைய அந்த செய்தியை நீங்கள் மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்லுங்கள். இது காலலி கௌமிஹி லி அபிஹி வ கௌமிஹி மா தஅபுதுன, தந்தைக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள்? அவர்கள் மக்களிடத்திலே கேட்டார்கள், நீங்க என்ன வணங்குறீங்க? நீங்களே உருவாக்கிட்டு நீங்களே அதை வணங்கி வழிபடுறீங்களா? தந்தைக்கு சொன்ன தந்தை ஏற்க மாட்டுக்கிறார், உங்களுக்கு சொல்லி நீங்களும் சிந்திக்க மாட்டீர்களா என்று சொல்லி இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்ன அந்த செய்தி சொல்லிவிட்டு சொல்கிறார், காலு, அந்த மக்கள் அதுக்கு பதில் சொல்றாங்க, காலு நஅபுது அஸ்னாமா, நாங்கள் சிலைகளை வணங்கி வழிபடுகிறோம். ஃபல்நல்ல லஹா ஆக்கிம், அதிலேயே நீங்கள் நிலையாக இருப்போம், அதில் எந்த விதமான மாற்றமும் செய்ய மாட்டோம். எந்த கொள்கையில் நாங்கள் இருக்கிறோமோ, எதை நாங்கள் வணங்கி வழிபடுகிறோமோ அதிலே நாங்கள் நிலைத்திருப்போம் என்று சொன்னார்கள். அப்போ இப்ராஹிம் நபி சிந்திக்கும்படி கேட்குறாங்க, காலஹல் எஸ்மாவுனக்கு இது ததுருன, நீங்கள் அழைக்கின்ற பொழுது அவைகள் செவிகளால் கேட்கின்றனவா? நீங்கள் எவ்வளோ ஒப்பாரி வைக்கிறீங்க, உங்களுடைய தேவையெல்லாம் நீங்கள் அந்த சிலைகிட்ட கேட்குறீங்க, ஒரு டைம் ஆச்சு அந்த சிலைகள் நீங்கள் கேட்குற அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு பதில் தருதா அப்படின்னு கேட்குறாங்க. அவ் என்ஃபூனக்கும் அவ் எலுர்ரூன, உங்களுக்கு நன்மையை தீமை அவைகள் செய்கின்றனவா என்று கேட்கிறார்கள். காலு, அவர் சொல்றாங்க, அதுக்கு பதில் சொல்றாங்க, பல் வஜத்னா ஆபானா கதாலிக் யஃஅலூன், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய முன்னோர்கள் இப்படிதான் வணங்கி வழிபட்டார்கள், அந்த வணங்கி வழிபட்டது நாங்கள் வணங்கி வழிபடுகிறோம், எங்களுடைய மூதாதை எதை செய்தார்கள் அதை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார்கள், கால ஃபரைத்துமா குந்தும் தாபிதுன், நீங்கள் என்ன வணங்கிட்டு இருக்கீங்கன்னு கொஞ்சமாக சிந்திக்க மாட்டீங்களா? உங்களை அறிவு அல்லாஹ் தந்திருக்கிறான், மூளை எதுக்கு தந்திருக்கிறான்? அந்த மூளையை கொஞ்சம் திறந்து நினைச்சிங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் தானே அதை உருவாக்குறீங்க, நீங்கள் தானே அதுக்கு எல்லா படையிலும் வைக்கிறீங்க, நீங்கள் தானே உருவாக்கி அதுக்கு ரூமை கட்டி வச்சு வணங்கி வழிபடுறீங்க, கொஞ்சமாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் படைத்தல் ஆற்றல் இருக்க வேண்டும். எவனுக்கு படைக்கின்ற ஆற்றல் இருக்குதோ அவன் மட்டுமே கடவுளாக இருக்க முடியும். எவன் நோயை குணப்படுத்தினா அவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும். எவன் இந்த உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துகிறான் அவன் தான் கடவுளாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கையில் நீங்களே உருவாக்கி இந்த சிலைகளை நீங்கள் வணங்கி வழிபடுவது நலம் சரிதானா என்று கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், அந்த ஆபாவுக்கும் லக்தமுன், உங்களுடைய முன்னோர்கள் எதையெல்லாம் செய்தார்கள் அதையெல்லாம் நீங்கள் செய்துட்டு இருக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஃபைன்னம், நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ, நீங்கள் உங்களுடைய முன்னோர் எதை வணங்குகிறீர்களோ, ஃபைன் அது உள்ளி இல்லா ரப்பல் ஆலமீன், அவைகளெல்லாம் அல்லாஹுவை தவிர்த்து அவைகளெல்லாம் எனக்கு எதிரியானவை, அவைகளை நான் ஒருபோதும் அதற்கு கிட்டே போக மாட்டேன், அதற்காக வழிபாடு செய்ய மாட்டேன், அவைகளை கடவுளாக நான் நம்ப மாட்டேன் என்று மறுத்துவிட்டு சொன்னார்கள், நான் வணங்குவதெல்லாம் ஒரே இறைவனை தான், நான் வணங்குவதுதான் ஒரே அல்லாஹுவன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அல்லதி ஹலக்கனி, அவன்தான் என்னை படைத்தான், ஃபஹுவ யஹ்தினி, அவன்தான் எனக்கு நேர்வழி காட்டினான். அந்த இறைவன் எனக்கு நேர்வழி காட்டிடாவிட்டால் நீங்கள் எதை வணங்கி வழிபடுகிறீர்களோ அந்த கொள்கையிலே நான் நிலைத்திருந்திருப்பேன். ஆனால் இறைவன் அப்படி இல்லை, என்னை நபியாக தேர்ந்தெடுத்து எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறான். அந்த வழி என்ன தெரியுமா? வல்லதி, அவன்தான், அவனை மட்டுமே வணங்குவேன் என்பதுதான் அந்த வழி. அது மட்டுமல்லாமல் வல்லதி இட்டுமினி வெஸ்டேன், எனக்கு பசி எடுத்தால் அவன் உணவு தருகிறான், நான் தாகித்தால் எனக்கு என்ன செய்கிறான்? தாகத்துக்கு தண்ணீர் தருகிறான். வைதா மறியல் தூ, நான் நோயாய்ப்பட்டால் ஃபஹுவ யஷ்ஃபீனி, அவன் என்னை குணப்படுத்துகிறான். அப்போ கொடுக்கிற உணவு, சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, நோய்க்கு நிவாரணம் எல்லாவற்றையும் தரக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அந்த அல்லாஹ் ஒருவன் தான். அப்போ அந்த அல்லாஹை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்று அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு அந்த கொடுத்த கொள்கையை எந்த அளவுக்கு உறுதியாக சொன்னார்கள் என்று பாருங்கள். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்,
உலகது ஆத்தைனா இப்ராஹிம் ருஷ்டஹு மின் கபுலு, இதற்கு முன்னால் இப்ராஹிமுக்குரிய அந்த நேரான வழியை நாம் கொடுத்தோம். ஓ குன்னாபி ஆலிமின், அவரை பற்றி நாம் மிக நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இது காலலி அபீஹி, அவர் தன்னுடைய தந்தைக்கு சொன்னதையும் தன்னுடைய கௌமிக்கு தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்னதை நினைத்து பாருங்கள். என்ன சொன்னார்? மஹாதி தமாசீல், இந்த சிலைகளெல்லாம் என்ன? அல்லத்தி அந்தும் லஹா ஆக்கிபூர், அவைகளுக்கு நீங்கள் கிடையாக கிடந்து வணங்கி வழிபடுகிறீர்களே, இந்த சிலைகளெல்லாம் என்ன என்று கேட்டதற்கு ஆலு, அவர்கள் சொன்னார்கள், வஜதுனா ஆபானா லஹா ஆபிதி, எங்களுடைய முன்னோர்கள் இந்த சிலைகளுக்கு கடவுளாக பாவித்து வணங்கி வழிபட்டதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம், அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நாங்கள் செய்கிறோம் என்று சொன்ன உடனே கால இப்ராஹிம் நபி சொன்னாங்க, லக்கது குந்தும் அந்தும் ஆபாவுக்கும் ஃபி லலாலி முபீன், நீங்கள் உங்களுடைய முன்னோர்களும் மிக தெளிவான வழிகேட்டிலே இருக்கிறீர்கள். அந்த வழிகேடு என்ன? அந்த சிலைகள் நீங்கள் வழிபடுவதுதான் மிகப்பெரிய வழிகேடு என்று சொன்ன உடனே அவர்கள் சொன்னார்கள், காலு அஜித்னா பில்ஹக், நீ என்ன சொல்ற? உண்மைதான் சொல்றியா? அம்மா அந்த மினல் லாயிபீன், நீ உண்மையை சொல்றியா அல்லது எங்களை விளையாடுறியான்னு கேட்ட உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்க, கால ரப்புக்கு ரப்பு சமாவாத்தி வல்லர்லதி ஃபத்தர, என்ன வானத்தும் பூமியை இவன் படைத்தானோ அவன்தான் உன்னுடைய இறைவனாக என்னுடைய இறைவனாக இருக்கிறான். வானா வானா அலா தாலிக்கு மின ஷாஹிதி, அதற்கு நான் சாட்சியாளராக இருக்கிறேன். அப்போ உலகத்தை படைத்திருக்க வேண்டும், இந்த உலகத்தில் உள்ள அத்தனையை படைத்தவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு மட்டும் இறைவன் அல்ல, நீ உங்களுக்கு அவன் தான் இறைவனாக இருக்கிறார். ஆகவே அந்த இறைவனை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள். அப்போ மக்கள்கிட்ட சொல்லியாச்சு, தந்தைக்கு சொல்லியாச்சு. அந்த நாட்டில் ஒரு அரசன் இருந்தான். இப்போ என்ன அரசனுக்கு வர்றாங்க, அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம பிரப்பிஹி அந்நாத்தாஹுல்லாஹுல் முல்க, எவனுக்கு ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தானோ அப்படி ஒரு ஆட்சியாளர் இப்ராஹிம் இடத்தில் என்ன செய்தான்? தர்க்கத்துக்கு நின்றான். இப்ராஹிம் நபி யதார்த்தமாக போய் அவனுக்கு என்ன செய்தாங்க? ஏகத்துவ கொள்கை எடுத்து சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்களுடைய இறைவன் யாருன்னு கேட்ட உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்க, ரப்பி அல்லது யுஹீவ யுமீத்து, என்னுடைய இறைவன், நான் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இறைவன் யார் தெரியுமா? அவன் என்ன செய்கிறான்? படைக்கிறான், படைத்தவனை கூட உயிரை பிடுங்கி அவனை மௌத்தாக்குகிறான். இந்த மௌத்தாக்கக்கூடிய அந்த நிலைமையும் இந்த உயிர் கொடுக்கக்கூடிய இந்த சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே இருக்கிறது என்று அந்த அரசனுக்கு சொன்னார்கள். அப்போ அரசன் சொல்கிறான், ஃபைன்னா, நானும் தான் உயிரை கொடுக்குறேன், நானும் தான் உயிரை எடுக்கிறேன். ஒரு கைதியை பிடிச்சி போட்டு தள்ளிக்கிட்டு என்ன பாரு, ஒரு என்னை விட்டு போட்டு தள்ளிட்டேனா அவனுக்கு உயிரை எடுத்துட்டேனா, இன்னொரு பிடிச்சி நான் விட்டுட்டேன் அவனுக்கு உயிரை கொடுத்தேனா விட்டுனா அப்படி சொன்னான். இப்படி சொன்ன உடனே இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க? அப்படியா நீ வழிக்கு வர்ற? ஓஹோ நீ இப்படி பேசுறியா என்று சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி சொன்னார்கள், ஃபைனல்லாஹ் யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி, இறைவன் என்ன செய்கிறான்? அகில உலகத்தையும் படைத்த இறைவன் என்ன செய்கிறான்? சூரியனை கிழக்கில் உதயமாக்குகிறான். முடிந்தான் என்ன செய், அந்த சூரியனை நிப்பாட்டி மேற்கு திசையிலிருந்து உதிக்க செய் பார்ப்போம். நீ இறைவன் உயிரை கொடுக்குற எடுக்கிறேன்னு சொல்றல, இது உனக்கு இந்த உலகத்தில் உள்ள செய்தி. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இறைவன் சூரியன் எங்கிருந்து உதிக்க செய்கிறான்? கிழக்கிலிருந்து உதிக்க செய்கிறான். நீ என்ன செய்? முடிஞ்சா உனக்கு அந்த ஆற்றல் இருக்கும் என்று சொன்னால், அந்த சக்தி இருக்கும் என்று சொன்னால் நீ என்ன செய்? சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க செய் என்று சொன்ன உடனே ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த நிராகரிப்பாளன் அப்படியே தோத்து போய்விட்டான், அந்த இறை மறுப்பாளன் அப்படியே தலை குனிந்து போய்விட்டான் என்று சொல்லி, இன்னல்லாஹ் லா யஹ்தில் கௌமல் ஸாலிமீன், அநியாயக்கார மக்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒருபோது என்ன செய்ய மாட்டான்? நேர்வழி காட்ட மாட்டார். அப்போ இப்ராஹிம் நபி செய்த போதனையை எண்ணி பாருங்கள். இந்த உலகத்துடைய மக்களுக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இந்த கொள்கையை பரப்புவதற்காக, இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு சேர்ப்பதற்காக அவ்வளவு பெரிய முஸ்தீபுகளை எடுத்திருக்கிறார்கள், அவ்வளவு பெரிய சிரமங்களை மேற்கொண்டார்கள், அவ்வளவு பெரிய தியாகத்தை இந்த மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே சொல்வதற்காக, இந்த ஏகத்துவ தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக அவ்வளவு சிரமங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மேற்கொண்டிருக்கிறார். இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி பார்த்து அந்த மக்கள் என்ன செய்யல, திருந்துற மாதிரி தெரியலையே. நம்முடைய சமுதாயத்தில் நம்ம காசு பணத்தை கேட்டோமா, அதிகாரத்தை கேட்டோமா, அல்லது வேற ஏதாவது ஆசையை விலகுது மனசில் வச்சு இது மாதிரி சொல்கிறோம் இல்லையே. இறைவனுக்காக நீங்கள் அடிபணியுங்கள், இறைவனுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குகின்றதான சொல்கிறோம். இந்த மக்கள் புரிந்து கொள்வதாக தெரியவில்லை என்று சொல்லி என்ன செய்கிறாங்க? ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ இந்த மக்களுக்கு தனியாக ஒரு பாடத்தை புகட்டணும். வாய் வார்த்தைகளால் இந்த மக்கள் திருந்துவதாக தெரியவில்லை. ஆகவே இந்த மக்கள் எவைகளை வணங்கி கடவுளாக நினைக்கிறார்களோ அவைகளின் மூலம் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று செய்கிறாங்க, முடிவெடுக்கிறாங்க.
முடிவெடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த நாட்டில் அந்த காலத்தில் ஒரு விழா ஒன்று வரும். அந்த விழாவுக்கு என்ன செய்வாங்க, மக்கள் எல்லாம் மைதானத்துக்கு போய் விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுகின்ற பொழுது தாங்கள் வணங்கி வழிபடக்கூடிய அத்தனை தெய்வங்களையும் அந்த கற்பனை சிலைகளை எல்லாம் ஒரு கோயிலுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மாடத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு நினச்சி அலங்கரிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. போயிட்டு நினச்சுமா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டெல்லாம் முடிச்சு நினச்சுமா திருப்பி வந்து அந்த சிலைகளை வணங்குவதற்கு வருவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லாரும் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. போகும்போது இப்ராஹிம் நபியை கூப்பிடுறாங்க. இப்ராஹிம் நபி சொல்கிறாங்க, இன்னி சக்கி எனக்கு மனசு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன செய்யணும் போனாங்க. போன உடனே சொல்கிறாங்க, வத்தல்லாஹில அக்கீதன் அஸ்னாமக்கும் பாதான் துவல்லு முதிபிரி, நீங்கள் போன பிறகு இந்த சிலைகளை நான் உடைப்பேன் என்று சொல்லிவிட்டு ஃபஜஅலஹும் ஜுதாதன் இல்லா கபீரல்லஹும் லஅல்லஹும் யர்ஜூன், அவர்கள் தன்னுடைய விழா நிலைகளை எல்லாம் முடித்துவிட்டு வந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லா சிறிய சிறிய சிலைகளை உடைத்துவிட்டு ஒரே ஒரு பெரிய சிலையை மட்டும் அப்படியே வைத்து விட்டார்கள். வேற ஒன்றும் செய்யலை. அமுக்கமாக போனாங்க. எல்லா சிலைகளையும் பார்த்து பேசி உடைச்சாங்க. நீங்கள் பேச மாட்டீங்களா, கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பேசி ஒவ்வொரு சிலையாக உடைத்து தள்ளிவிட்டு ஒரே ஒரு பெரிய சிலையை அங்கே நிப்பாட்டினார்கள். அந்த நிப்பாட்டி சிலையுடைய கழுத்திலே அந்த கோடாரியை தொங்க விட்டு விட்டார்கள். யதார்த்தமாக பார்த்தா அந்த சிலை தான் எல்லா சிலையும் உடைத்து விட்டு தான் இப்போது போன்ற ஒரு தோட்டத்தை கொடுக்கும். அப்படியே செய்துவிட்டு வந்து விட்டார்கள். வந்து பேசாமல் இருந்துக்கிட்டாங்க. எல்லா மக்களும் அங்கே திருவிழா முடிஞ்சு விட்டு தன்னுடைய தெய்வங்களை வழிபடுவதற்காக வருகின்ற பொழுது எல்லா சிலையும் சுக்கு நூறாக உடைஞ்சு போய் கிடக்குது. ஒரே ஒரு சிலை மட்டும்தான் நிற்கிது. இதை யாருப்பா செய்தா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மண் ஃபால ஹாதா பி ஆலிகத்தினா, நம்முடைய சிலைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமையை கொடுத்தது யார், இன்னகு மினல்லாலிமீன், நிச்சயமாக இதை செய்தவர் அநியாயக்காரனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, எல்லாரும் கோபத்தில் அப்படியே கொந்தளிக்கிறார்கள். கொந்தளித்து விட்டு காலு சமினா ஃபத்தை எதுக்குரு ஹும் கால் இப்ராஹிம், உடனே அப்படி இப்படி பேசுவாங்க தானே. இந்த இப்ராஹிம் ஒரு ஆள் தான் நம்முடைய சிலைகளை அப்போவோ அப்படி பேசிகிட்டு இருப்பார். ஒருவேளை அவராக தான் செய்திருக்க முடியும் என்று சொல்லிவிட்டு அவரை கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படி கூட்டுற சொல்கிறாங்க பாருங்க. ஃபௌத்து பிஹி அலா அயூனின் நாசி லஅல்லஹு யஷ்ஹது, சாட்சி சொல்வதற்காக அவர்களை மக்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டின உடனே காலு அந்த ஃபால்த்த ஹாதா பி ஆலிகத்தினா இப்ராஹிமே, எங்களுடைய சிலைகளுக்கு நாங்கள் வழிபடுகின்ற இந்த கடவுளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை கொடுத்தது நீதானா என்று கேட்ட உடனே இப்ராஹிம் வந்து சொன்னாங்க, பல் ஃபாலஹு கபீருஹும், அந்த சிலைகளில் பெரிய சிலை செய்திருக்கலாம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஸ்அலூஹும் இன் கானு யந்திகூன், அந்த சிலைகள் பேசுவதாக இருந்தால் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க. பெரிய சிலை தானே, கழுத்தில் தானே எல்லாம் இருக்குது, அந்த பெரிய சிலை உடைக்காமல் இருக்குது, அந்த சிலைட்ட வேணால் நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொன்ன உடனே அத்தனை பேர்களும் அப்படியே தலையை தொங்க விட்டாங்க. ஏன்னா சொல்கிறதுக்கு எந்த விதமான பதிலும் இல்லை. அவர்களுக்கே தெரிகிறது நாம் தப்பான வழியில் தான் இருக்கிறோம். நாம் வணங்குகின்ற தெய்வங்களுக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை, எந்த விதமான அதிகாரம் இல்லை. நோயை குணப்படுத்தவோ, நோயை கொடுப்பதற்கோ, ஆற்றலை கொடுப்பதற்கோ எதுவுமே இந்த சிலைகளுக்கு இல்லை என்று அவர்கள் என்ன செய்தார்கள், புரிந்து கொண்டார்கள். ஆனாலும் கூட அவர்கள் என்ன செய்தார்கள், நுக்கி சோலார் ஊசியும் லக்கது அலிம்தா மாஹாவுலா என்று, இந்த சிலைகளெல்லாம் பேசாது உனக்கு தெரியுதானப்பா, இந்த சிலைகளெல்லாம் பேசாது, சிலைட்டமே பேச சொல்றியா? அப்போதான் கேட்குறாங்க, பேசலேன்னு தெரியுதில்ல, பார்க்கலேன்னு தெரியுதில்ல, எந்த விதமான நன்மையும் தீமையும் செய்யாதுன்னு தெரிகிறது அல்லவா, அப்படி என்றால் ஏன் நீங்கள் வணங்குகிறீர்கள்? ஒரே கேள்வி தான் கேட்டாங்க. அந்த கேள்விக்குண்டான பதில் அவரிடத்தில் இல்லை. இருந்தாலும் இந்த இப்ராஹிமுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தை மூட்டி அந்த நெருப்பு குண்டத்திலே அவர்கள் எழுந்தார்கள். இப்ராஹிம் நபியை தூக்கி போட்டார்கள். அந்த போடுகின்ற தருணத்திலே இப்ராஹிம் நபி எந்த அரசனிடத்திலேயோ, தன்னுடைய தந்தை இடத்திலேயோ, தன்னுடைய கூட்டத்திலேயோ எந்த விதமான உதவியும் கோரவில்லை. அல்லாஹ் ஒருவன், அவன் எனக்கு உதவி செய்வான். எந்த அல்லாஹ்வை உங்களுக்கு நான் போதிக்கிறேனோ, எந்த அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொலை உங்களுக்கு நான் சொல்கிறேனோ, அந்த அல்லாஹ் எனக்கு என்ன செய்வான், உதவி செய்வான் என்று சொல்லிவிட்டு முற்றிலும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். அல்லாஹ் முதல்ல அந்த வசனம் சொல்றான் பார்த்தீங்களா, அதாவது இப்ராஹிம் நபி சித்திகன் நபியா, உண்மையான நபியாக இருந்தார் சொல்றான் பார்த்தீங்களா, அந்த உண்மை அங்கே வெளிப்படுகிறது. யாரிடத்தில் எந்த விதமான உதவியும் கேட்கவில்லை.
அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாரும் இல்லை கூட. ஆனால் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபிக்கு என்ன செய்தான்? உதவி செய்தான். யா நாரு கூடி பர்தன் அலா இப்ராஹிமுக்கு என்ன செய், நீ குளிர்ந்த ஒரு சோலையாக மாறிவிடு என்று சொன்னான். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி நெருப்பிலிருந்து காப்பாற்றினான். அப்போ இப்ராஹிமுடைய அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் படிக்கின்ற பொழுது அதன் மூலமாக நாம் என்ன செய்யணும்? படிப்பினை பெற வேண்டும். எப்படிப்பட்ட கொள்கையில இருக்கிறோம், இந்த கொள்கை நமக்கு தியாகங்கள் செய்யாமல் அர்ப்பணிப்புகள் செய்யாமல் வந்ததனால் இந்த கொள்கையுடைய முக்கியத்துவம் நமக்கு புரியவில்லை. எந்த ஒரு பொருளும் சாதாரணமாக கிடைக்கின்ற பொழுது அதற்கு மதிப்பு இருக்காது. அப்படிதான் நான் இஸ்லாமிய மார்க்கத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், ஒரு 10,000 ரூபா பணம் கிடைச்சினா சும்மா கிடைச்சதை ஈஸியாக செலவழிச்சுட்டு போயிடுவோம். அதே 10,000 நம்ம உழைச்சி வேர்வை சிந்தி சம்பாதிச்சா ஒவ்வொரு காசை எண்ணி செலவழிப்போம். அப்போ நமக்கு இந்த மார்க்கம் நம்முடைய முன்னோர்கள் செய்த தியாகங்கள், நம்முடைய நபிமார்கள் செய்த தியாகங்கள், அந்த தியாகத்தின் மூலமாக இந்த மார்க்கம் வாழையடி வாழையாக பரம்பரை நமக்கு வந்திருக்கிறது. நாம் இந்த மார்க்கத்திற்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்யவில்லை. அதனால் இந்த இஸ்லாத்துடைய அருமை பெருமைகள் நமக்கு புரியாமல் இருக்கிறதாகவே அல்லாஹ்வுடைய அன்பான நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த வாழ்க்கை வரலாறு முழுவதும் நமக்கு பாடமாகட்டும். அதனால்தான் இப்ராஹிமுடைய தியாகத்தை நினைவு கூறுவதற்காக தான் ஈதுல் அத்ஹா அந்த திருநாளை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த ஈதுல் அத்ஹா எதனால் தரப்பட்டிருக்கிறது? அந்த கொள்கை, அவர்கள் போதித்த போதனைகள், அவர்கள் அதற்கு எடுத்த முன்னெடுப்புகள் அத்தனையும் நாம் பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தான் தரப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த இப்ராஹிமுடைய அந்த வாழ்க்கையை படிப்பினையாக கொண்டு இந்த உலகத்திலே வாழ்வோம். மார்க்கத்தை முற்றிலும் பின்பற்றி இந்த மார்க்கத்தை விளிமயங்களை பாதுகாத்து நாம் வாழக்கூடிய நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள வேண்டும் பிரார்த்தி நான் முடிக்கிறேன். பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்தை நமக்கு நல்கியிருக்கிறான். இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்குடைய கொள்கை கோட்பாடுகள் அனைத்தையும் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அதனால்தான் நபிமாருடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாம் திருமறையின் மூலமாக நமக்கு என்ன செய்தது சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ ஒவ்வொரு நபியை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுதும் அந்த நபிமார்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள், கொள்கைகள், அவர்கள் எடுத்த முன்னெடுப்புகள் அத்தனையும் நம்முடைய உள்ளத்திலே உணர்வுகளிலே அப்படியே பதித்திருக்க வேண்டும். அதற்காக வேண்டிதான் நபிமாருடைய பெயர்களையே நம்முடைய பெற்றோர் நமக்கு சூட்டுகின்றார்கள். இப்ராஹிம், இஸ்மாயில், இசாக், இப்படி பல்வேறு பெயர்களை நபிமாருடைய பெயர்களை சூட்டுவதற்கு காரணம் அந்த நபிமார்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல நாமும் வாழ வேண்டும். பெண்களுக்கும் சஹாபாக்களுடைய பெண்மணிகளுடைய பெயர்களை எதற்கு சூட்டுகிறார்கள்? அந்த பெண்மணிகள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு என்னென்ன தியாகங்கள் செய்தார்களோ அந்த தியாகங்களை நினைவு கூர்ந்து அதன் மூலமாக இஸ்லாமிய பெண்மணிகள் இஸ்லாமிய பெண்மணிகளாக வாழ வேண்டும், இஸ்லாமிய ஆண்கள் இஸ்லாமிய ஆண்களாக வாழ வேண்டும். அதற்காக தான் அந்த பெயர்கள் எல்லாம் நல்ல ஒரு நோக்கத்தோடு சூட்டப்படுகின்றன. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், நபிமாவுடைய பெயர்களை இப்ராஹிம் என்று வைத்திருப்பார்கள். அந்த இப்ராஹிம் நபி செய்த தியாகத்துக்கு அவர்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இருக்காது. குறைந்தபட்சம் அந்த இப்ராஹிமுடைய தியாகத்தை கூட அவர் நினைத்து பார்ப்பதில்லை. இப்ராஹிம் என்று பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு மார்க்கத்துக்கு புறம்பான அற்ப காசுகளுக்காக, துன்யாவுடைய அற்ப காசுகளுக்காக சிறையில் மார்க்கத்தை விட்டே போகக்கூடிய எத்தனை இப்ராஹிம்களை பார்க்கிறோம். யூசுப் என்று வைத்திருப்பார்கள். யூசுப் நபி கற்பொழுக்கம் உள்ளவராக இருந்திருக்கிறார்கள். அரண்மனையிலே அப்படி ஒரு சுகபோகமான வாழ்க்கை அவர்களுக்கு கிடைத்தது பிறகு கூட அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான், என்னை ஒரு நல்ல நோக்கத்திற்காக படைத்திருக்கிறான், ஆகவே இந்த அரண்மனையிலே சொகுசு வாழ்க்கைக்காக நான் கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி இப்ராஹிம் நபி கற்பொழுக்கத்தோடு, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு யூசுப்னு வச்சுக்கிட்டு எத்தனையோ அனாச்சாரங்கள், எத்தனையோ கற்பொழுக்கமான கற்பொழுக்கத்தை அற்ற செயல்கள் எல்லாம் செய்யக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகளையெல்லாம் விட்டு புறந்தள்ளிவிட்டு என்ன நோக்கத்திற்காக நம்ம பெற்றோர் நமக்கு பேர் வைத்தார்களோ அந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு நாம் வாழ வேண்டும். அந்த பேருக்கு தகுந்தாப்புல் கொள்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள வேண்டும் பிரார்த்தித்து முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.